எப்பெல்லாம் இருக்கு? மொத்தம் 43 46 ஆட்டமான மொத்தம். இப்போ ஓடுக்கு ஒண்ணு சொல்லிட்டேன். இப்ப வந்து தேன் எடுக்கிறதுக்கு இது. இப்ப கோயில் திருவிழானா ஒண்ணு சொல்லிட்டேன். ஆமா, கோவில் இப்ப வந்து மேடை நாடகத்துல எல்லாம் ஆட சொல்றாங்க. அப்ப எந்த ஸ்டெப் போடுவீங்க? இப்ப இதுக்கு தகுந்த மாதிரி இப்ப கும்மி ஆட்டம் இந்த மாதிரி டட் டட்டு டட்டகடி டட்டு டகடி டி டி டடி டி டி டிகடி டி. இது வந்து இது இந்த மாதிரி இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றி மக்கள் பார்வைக்கு தகுந்த மாதிரி ஆடுறோம். சரிங்கய்யா. இப்ப வந்து சேவை ஆட்டமும் ஆடுறீங்க, தேவர் ஆட்டமும் ஆடுறீங்க. இது இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? அதான் தேவராட்டம் வந்து இப்ப நான் சொல்லிட்டேன். சேவையாட்டம் வந்து கதையை சொல்லுவாங்க சொல்லுங்க சொல்லுங்க. உங்கள்ட்ட கேட்கதான் மக்கள் ஆர்வமா. பிரம்மனுக்கும் பிரம்மா சிவன் இருவருக்கும் 3 தலை. அப்ப பிரம்மன் மூத்தவரா சிவன் மூத்தவரா என்ற ஒரு பிரச்சனை. அப்ப அந்த பிரச்சனையில பிரம்மனுடைய தலையை வந்து சிவன் கிள்ளி எடுத்துக்கிறார். கிள்ளப்பட்ட தலை வந்து சிவனுடைய கையை கவி கொண்டு விடாமல் இருக்கிறது. அப்ப சிவனுக்கு வந்து பிரம்ம தோஷம் பிடித்துக் கொள்வது. கவிய தலையை தூக்கி கொண்டே சிவன் அடைகிறார். அப்போது எங்கு சென்றாலும் அது விடுபட முடியவில்லை. அப்போது பார்வதி தேவியார் தனது அண்ணனான கிருஷ்ண பகவானிடம் சென்று முறையிடுகிறார். அப்போ அந்த கிருஷ்ணன் வந்து கைலாய மலை என்று சொல்லக்கூடிய இமயமலையின் அடிவாரத்தில் சாமியப்ப நாயக்கர் என்ப ஒரு அரசு இருக்கிறார். அவரிடம் சென்று ஒரு 9 வகைகளை அழைத்து கொண்டு அவர்களுக்கு ஆண்பாதி பெண்பாதி உடை அறிந்து தலையில் தலைப்பாயை கட்டி காலில் சலங்கை கட்டி கிருஷ்ணர் வந்து கருப்பங்கி தைத்து தலையில் கோமாளி மாட்டி முகத்தில் தாடி வைத்து சிங்கப்பல் தைத்து காலில் சலங்கை மாட்டி ஒரு கையில் கண்ணாடியும் ஒரு கையில் விசிறியும் வைத்து அனைவரும் சென்று தேவலோகம் கூடிய தேவலோகத்தில் சென்று ஆடும் பொழுது தேவலோகமே கைதடி சிரிக்கிறது. அப்படி சிரிக்கும்போது சிவன் கையை கவி கொண்டிருந்த கபாலமும் சிரிக்கிறது. அப்போது சிவன் கை விடுபடுகிறது. சிவனுக்கு பிரம்மவாலம் விடுபட்டது. அதனால் தேவர்களுக்கு இது சேவை செய்ததால் சேவையாட்டம் என்று பெயர் விட்டது.